நம்ம தாமஸ் எல்லாம் போடுறீங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மேலே ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி டெஸ்டிங்காக போயிட்டேன். அதாவது லித்தியம் பேட்டரி போடலான்னு ஐடியாவில் லித்தியம் பேட்டரிலாம் டெல்லியிலேருந்து வாங்கி மேக் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் வச்சுருக்கேன். அதனால தான் வீடியோ போட முடியல. அது பார்த்தீங்கன்னா வண்டி நடுசாக பிரிச்சாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வண்டி வெயிட் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் கழட்டியாச்சு, எல்லாம் உள்ளே கழட்டி வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம லோடு வண்டி பார்த்தீங்கன்னா சாயுது. அது சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட்டா மாதிரி 2 டயர் போடலான்னு முடிவு வரைக்கும். அதே ஒரு டயர் போட்டாச்சு. இந்த ரிம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா. அது வாங்கிட்டு இந்த செகண்ட் தான். அதுவும் அது இங்கே வந்து இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணோம். சேக்கப்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி இது பாருங்க, சேக்கப்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், சிவிரி போகணும். பழைய வண்டி உடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் இதுக்கு டியூப்பு, இது பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர். இது பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரு. நம்ம டியூப் மட்டும் வாங்கினா போதும். அப்புறமேட்டு பிரேக் ஷூ ஒன்று வாங்கணும். பிரேக் ஷூ அப்புறமேட்டு இந்த பக்கம் ஒரு பேரிங் இருக்குது, இன்னொரு பேரிங் வாங்கணும். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ வாங்க போய் நம்ம எவ்வளோன்னு வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வண்டியில் கிளம்பிட்டு 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுறேன். ஓகே கைஸ், வண்டி மேலே தான் இருக்கேன் பாருங்கள். வண்டி மேலே வாங்க முடிக்கலாம், அப்படி முடிக்கலாம் போதும் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தள்ளுது கைஸ். இது பண்ண முடியல, அதாவது உங்களுக்கு ஸ்டடி நிற்க முடியல. சீட்லாம் கொஞ்சம் குழுகுது வண்டி. வச்சுங்க, ஒரு பக்கம் மோட்டர் போட்டுக்கனால ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே 2 பக்கம் மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, 2 பக்கம் பக்கா ஓடும். சும்மா லாரி, டாரஸ் லாரி மாதிரி சும்மா பக்காவாக சுத்தம். பாருங்கள், லைட்டாக முழுக்கினீங்கன்னா டயர் சுத்தம். டயரு அந்தளவுக்கு பிக்கப் இருக்குது. நீங்கள் லைட்டாக முறுக்குனா போதும், டயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரிக்கும். அப்படியே இருங்க, அந்தளவுக்கு பவர் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 50 ஆகிடுச்சு. ரோட்டில் எடுத்துக்கூட ஓட்டலாம். ஏன்னா ஒரு டயர் மட்டும் தான் இருக்குது. குளிக்கில் எதாவது இறங்கிச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த ஒரு டயர் மட்டும் தான் சுத்தம், அந்த டயர் சுற்றாது. அதனால் 2 அப் மோட்டரை போட்டால் தான், நம்ம 2 மோட்டர் சுற்றினா தான் நம்மளுக்கு பக்காவாக பிக்கப் போகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 250 வருஷம் மோட்ரு, 250 வாட்ஸு. அதை பார்த்தீங்கன்னா டைனமோ சப்ளை எடுக்கிற மட்டும் தான், மற்றபடி ஒன்றுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நாங்கள் அப்படி கொஞ்சம் ஓட்டுவோம். அதனை மட்டும் ஓட்டலாம் கைஸ். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இந்த டயர் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டை கடையில் மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு தெரியுதில்ல, பார்த்தீங்கன்னா தேங்காய் மாட்டையில் மாட்டிக்கிச்சு. முறுக்குன்னா போக மாட்டேங்குது வண்டி. அதனால் 2 அப் மோட்டர் வந்து ஒன்றா பக்கம் போவோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு டயர் தான் ஓடுது, முறுக்குன்னா போகாது, சும்மா சுற்றுது. பார்த்தீங்களா, சும்மா சுற்றுது. அதனால் நம்ம 2 பக்கம் மோட்டர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இது ஸ்டக் ஆகிறதுனால வண்டி இழுக்க மாட்டேங்குது. மட்டை எடுத்துட்டோன்னா போவோம். வேணால் நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் போட்டால் போவோம். ரிவர்ஸ் போட்டதுன்னு போதுங்க. சேஞ்ச் இடம் வருது, சேஞ்ச் இடம். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா போகுது, அவ்வளோதான். அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா போவோம். பார்த்தீங்கன்னா இன்னொரு மோட்டர் வாங்கி மாட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா பிக்கப் ஸ்பீடு சும்மா அள்ளுது. 2 டயர் போட்டிங்கன்னா ஸ்பீடு சும்மா அள்ளுங்க கைஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளுது கைஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளிட்டு இருக்குது, பக்காவாக இருக்குது. இன்னும் இன்னொரு மோட்டர் மாட்டிட்டோம்னா வச்சுக்க 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் வண்டி.
பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை, பார்த்தீங்களா? இதுக்கு சின்ன குச்சி மாட்டினா கூட டயர் சுத்த மாட்டேங்குது. இந்த சைடு சின்ன குச்சி மாட்டினா கூட வண்டி பற்றி நிற்க மாட்டேங்குது, அதனால் வெயிட் இல்லை. பார்த்தீங்கன்னா சின்ன குச்சி மாட்டினா கூட ஓட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிபேஸ் போட்டு விட்டிங்கன்னா போவோம். இத்தனை பேஸ் போதா? பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் இல்லை, அதனால் அந்த சும்மா சுற்றுது. காலை வச்சு ஆளை உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ஓடும் நல்லா. பார்த்தீங்கன்னா நான் ஏறுனாவே பக்காவாக பறக்குது பிக்கப்பு. அதாவது டயரு பார்த்தீங்கன்னா வச்சுக்க லைட்டாக முட்டி இருக்குது, ஆனால் அமுத்தலை. நல்லா முட்டி லோடாக இருந்துச்சுன்னா வச்சுக்க ஃபுல் ஃபீடும் சுத்தாமல் ஓடும். அதான் டயரை பார்த்தீங்கன்னா போயிடுச்சு காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் தான், சும்மா தான் வாங்கிட்டு அந்த டயரை. உள்ள டீப் பார்த்தீங்கன்னா 300 வாங்கினா டயர் சும்மா தான், அதனால் அந்தளவுக்கு பிடிப்பு இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னொரு மோட்டர் மட்டும் வாங்கிட்டோம்னா போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இன்னும் பாடி ஏற்றினோம்னா அந்த வெயிட்டில் ஃபுல்லாகிடும், அப்புறம் மாற்றிடலாம். வாங்க, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வீடியோ போய் வண்டி வீட்டில் நிறுத்திட்டு உங்களுக்கு இன்னொரு மோட்டர் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், ஊற்றி நட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப்பு ஸ்பீடாக உள்ளாங்க, வண்டி வேகம் பார்த்தீங்கன்னா வேகம் பண்ணலாம். லைட்டு எந்த பக்கம் சாச்சாப்பில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, வண்டி பறக்கும். பிக்கப் பார்த்தீங்கன்னா அள்ளுது, பிக்கப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அள்ளுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டயர் புள்ளிக்குள்ள இறங்கிச்சு. பிக்கப் பயங்கரமாக இருக்குது கேஸ். 1000 வாட்ஸ் மோட்ரு, பிக்கப் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
அதாவது நீங்கள் மெதுவாக விட்டு முறுக்குனீங்க வச்சுக்கிங்க, மெதுவாக விட்டு மெதுவாக முறுக்கி போனீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. மெதுவாக விட்டு முறுக்கினா ஒன்றும் பண்ணாது. பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நீங்கள் எடுத்துன்னு வெடுக்க முறுக்க பார்த்தீங்களா பிக்கப்பு. நீங்கள் பைக்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீரை போட்டு மெதுவாக கிளச் விட்டு போனீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. அதே கீரை ஃபஸ்ட்டு கீரை போட்டு சும்மா கிளச்சை டப்புன்னு வெட்டுக்கு விட்டிங்கன்னா டயர் சுற்றும் பார்த்தீங்களா தரன்னு, அது மாதிரி இது லைட்டாக மெதுவாக த்ராட்டில் கொடுத்து சுற்றினீங்க ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடும், அது பாட்டுக்கு ஓடுங்க கைஸ். நம்ம எடுத்துன்னு முறுக்கணும்னு வச்சுங்க, ஒரு முறுக்க மாதிரி எடுத்துண்ணி சுற்று பார்த்தீங்களா சர்றன்னு, அதுதான் வேலையை. எடுத்துன்னு சுற்றுறனால சர்றன்னு சுற்றுது. இந்த வண்டி வெயிட் இல்லை. இது கைஸ் பார்த்தீங்கன்னா களத்தையே நார் அடிச்சிருச்சு. வாங்க நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக் சுற்றி விட்டு பார்ப்போம். டேப் போட்டிங்கன்னா போட்டுவிட்டு டேப் நான் போட்டு லைட்டாக முறுக்கி வைப்போம் அந்த ஆட்டில். அப்படியே வண்டி சும்மா பார்த்து ஓடுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துலாம். வாங்க இப்போ சும்மா டெஸ்டிங்காக ஃபன்னாக ஜாலியாக விளையாண்டுருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு இனிமேல் தான் கைஸ் வீடியோ இருக்குது, இனிமேல் தான் வரணும். அதில் பிரேக்கில் கட்டிக்கலாம். அவ்வளோ கைஸ். அவ்வளோதான். வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓடி இருக்குது. இப்போ அவ்வளோ கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இன்னொரு மோட்டர் நம்ம மாட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன். அவ்வளோ கைஸ், உங்கள் தாமஸ் வெடி பிடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.